பக்கத்து கிராமத்தில் நடந்த ஒரு திருவிழாவில் பறையர்களை அழைத்து உரிமை மேளம் அடிக்க சொன்னதால், உரிமை தப்பு மேளம் அடிக்க சொன்னதால் அதை தடை செய்ய சென்ற ரெட்டியூர் மாணவர் பாண்டியன் அவர்கள் காவல்துறையின் துப்பாக்கி சூட்டில் மரணமடைந்தார். அந்த மரணத்திற்கு பிறகு அது பெரும் கலவரமாகி காட்டுமன்னாடி, சிதம்பரம் சுற்றியுள்ள பட்டியலின மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் பெரும் பரபரப்பையும் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. அதில் உருவாக்கப்பட்டது தான் இழிதொழில் செய்யக்கூடாது என்று அனைத்து கிராமத்திலும் அனைத்து தாழ்த்தப்பட்ட மக்களும் ஒன்று கூடி போராடினார்கள். இந்த போராட்டத்தின் வாயிலாக இந்த சம்பவம் 1985ஆம் ஆண்டு நடந்தது. அன்றைய காலகட்டத்தில் தலைவர் இளைய பெருமாள் எழும்பூர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்த காலம் இந்த சம்பவம் நடந்தது. இந்த சம்பவத்திற்கு பிறகு அரசாங்கம் முத்தரப்பு பேச்சுவார்த்தை கொண்டு வந்தது. அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் இனி வருங்காலங்களில் சாவிற்கு எந்த மதத்திலும் எந்த ஜாதியினரும் உரிமை தப்பு மேளம் அடிக்கக்கூடாது என்று அன்றைய காலகட்டத்தில் இருந்த அரசியல் கட்சி தலைவர்கள், மாவட்ட ஆட்சியர், எஸ்பி போன்ற அதிகாரிகளெல்லாம் ஒன்று கூடி ஒரு சமாதான கூட்டம் நடத்தி பேச்சுவார்த்தை நடத்தி எழுத்துப்பூர்வமாக ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அன்று முதல் இன்று வரை எந்த விதமான இழிதொழிலும் இங்கு செய்யவில்லை. ஏன் இந்த இழிதொழிலை ஒழிக்க வேண்டும் என்று பெருந்தலைவர் இளைய பெருமாள் கூறினார் என்றால், இந்த இழிதொழில் உலகம் தோன்றிய காலத்தில் உள்ளது. ஆனால் இந்த தொழிலை இன்று உயர்ஜாதி இந்துக்கள் மட்டுமே பறையர்களை அடிக்க சொல்லி வற்புறுத்துவதால் இந்த தொழிலை மற்றவர்களும் செய்ய வேண்டும், நாங்கள் மட்டும் செய்யக்கூடாது, மற்றவர்களும் இந்த தொழிலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அவர் வைத்த கோரிக்கையை எந்த அரசாங்கமும் இன்று வரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் காலப்போக்கில் இந்த புரட்சி சிறுக சிறுக பெருசாகி இன்று அனைத்து ஜாதியினரும் அந்த இசைக்கருவியை கற்கும் அளவிற்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கிவிட்டது.